ஹலோ காய்ஸ், இன்னும் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு எஸ்டி கார்டிலேருந்து டேட்டாஸ் எல்லாமே வந்து ரெக்கவரி பண்ண போகிறோம். அது என்ன ப்ரோ, ரொம்பவே சிம்பிளாக நம்ம சாஃப்ட்வேர் போட்டு ரெக்கவரி பண்ணலாம் நீங்கள் சொல்லுவீங்க. அதுவும் சரிதான். ஆனால் இந்த எஸ்டி கார்டு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ப்ரொடெக்ஷனுக்கான ஸ்டார்டிங் ஸ்டேஜ் இருக்குது. அதாவது இதை நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா டெலிட் ஆன ஆப்ஷன் இருக்காது. பட் இதுலேருந்து ஃபைல்ஸ் எல்லாமே நம்ம வந்து வெளியில் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபைல்ஸ் வந்து டெஸ்க்டாப்பில் வந்து காப்பி ஆகுது. பட் இது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ் டிஸ்பிளே ப்ரொடெக்ஷனுக்கானது. அது எப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னு கேட்பீங்க. டிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் நீங்கள் வந்து போகிறீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே ஷோ ஆகும். ஸோ நான் ரிஃப்ரெஷ் பண்ணி உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இதான் வந்து எஸ்டி கார்டு, அதாவது நம்ம மொபைலைஸ் பண்ணக்கூடிய மெமரி கார்டு. இது பார்த்தீங்கன்னா ரீட் ஒன்லிங்கிற ஆப்ஷனில் வந்துருக்கு. சேம் டைம் இதை வந்து ஃபார்மேட்டும் பண்ண முடியாது, அந்த மாதிரி வந்துருக்கு. இது நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து கமாண்ட் யூஸ் பண்ணியோ அல்லது டிஸ்பிசி ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து ஃபார்மேட் பண்ண ட்ரை பண்ணாலும் வந்து திடீர்னு வந்து டிஸ்பிளே ப்ரொடெக்ஷனில் வந்தாலும் வரலாம். அதனால் இன்றைக்கி நம்ம இந்த எஸ்டி கார்டில் இருக்க டேட்டாஸ் எல்லாமே வந்து ரிகவரி பண்ண போகிறோம். அதில் இருக்கக்கூடிய டேட்டாஸை நான் வந்து காப்பி பண்ணிட்டேன். பட் அதில் இருக்கக்கூடியதும் இல்லாததும் எல்லாமே டோட்டலாக வந்து ரிகவரி பண்ண போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். பார்த்து முடிச்சு இந்த வீடியோ உங்களுக்கு நான் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுவாங்க. வேறு வச்சு உங்களுக்கு ரிகவரி வீடியோஸ் வேணும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. இப்போ வாங்க வீடியோக்கு ரெடி போகலாம். இதுக்கு நான் யூஸ் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் தான். இது பார்த்தீங்கன்னா ஃப்ரீ கிடையாது, நீங்கள் இது பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஃப்ரீயாக இருக்குது, பட் நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு முக்கியமாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களோட எஸ்டி கார்டு வரதாங்கிறதையும் பார்த்துக்கோங்க. சப்போஸ் வராத பட்சம் நீங்கள் வந்து வேறு ரிகவர் சாஃப்ட்வேர் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். வேறு ரிகவர் சாஃப்ட்வேர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ரிகவர் சாஃப்ட்வேர் இருக்குது, 4DDHங்கிற சாஃப்ட்வேர் இருக்குது, மினிடூல் பார்ட்டிஷன் சாஃப்ட்வேர் இருக்குது, மினிடூல் டேட்டா ரிகவரி அந்த சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஒண்டர்ஷா ரிகவரி, இந்த மாதிரி நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. ஸோ இதில் நீங்கள் எதில் வேணால் நீங்கள் வந்து டேட்டா ரிகவரி பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இதில் வந்து ட்ரை பண்ணேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த மெமரி கார்டு, அந்த டிஸ்பிளே ப்ரொடெக்ஷன் ஸ்டார்டிங் சேரியும் அந்த மெமரி கார்டு யூஸ் பண்ணி இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி நான் வந்து ரிகவரிக்கு வந்து ட்ரை பண்ண போகிறேன். இது வரைக்கும் நான் இந்த சாஃப்ட்வேரில் ட்ரை பண்ணதில்லை. ஸோ இதை நம்ம வந்து புதுசாக வந்து ட்ரை பண்ணுவோம். சக்ஸஸ் ஆகுதாங்கிறதையும் பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட எஸ்டி கார்டு வந்துடுச்சு. அதை நம்ம கனெக்ட் பண்ணி எஸ்டி கார்டு இதிலே உங்களுக்கு வந்து போட்டிருக்காங்க R/0 அப்படின்னு, R/O அப்படின்னா ரீட் ஒன்லிங்கிறதுல தான் இருக்குது. ஸோ இது ரெண்டு நம்ம இப்போ வந்து ரிகவரி பண்ண போகிறோம். இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணோம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரைட் சைடில் காட்டும். இது வந்து ஆல் ரிகவரி மெத்தட் இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு டீட் ஸ்கேனுங்கிறது இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து சர்ச் ஃபார் லாஸ்ட் டேட்டான்ற இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணோம் பார்த்தீங்கன்னா அது வந்து இந்த மாதிரியான ஒரு பாப்பப் வரும். இதில் வந்து ஓகேங்கிறத கொடுத்துட்டிங்கன்னா அது வந்து ஸ்கேன் பண்ணுறதுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகிடும். நீங்கள் உங்களோட ஹார்ட் டிஸ்கை வந்து நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி எடுத்துங்க. எந்த வேணால் நீங்கள் அதை வந்து ஸ்கேன் பண்ணி எடுத்துக்கலாம். 16 hours ரிமைனிங் ஷோ ஆகுது. பார்ப்போம் இது வந்து எவ்வளோ நேரத்தில் ஸ்கேன் ஆகுங்கிறது. மோஸ்ட்லி இதை வந்து நான் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறதுக்காக தான் இது வந்து யூஸ் பண்ணுறேன். இது வந்து நிறைய ஃபைல்ஸ் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா 2 ஃபைல்ஸ் வந்து இங்கே ஷோ ஆகுது. இதில் வந்து எம்பி வந்து கூட்டிகிட்டே இருக்குது. இதை நீங்கள் இப்போ வந்து பார்க்கணும், ஃபைல்ஸ் வந்து என்னெல்லாம் வருதுங்கிறத பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே வந்து ரிவ்யூ ஃபவுண்ட் ஐட்டம்ஸை கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். இங்கே பிக்சர்ஸ் அதில் வந்து ஜேபிஜியில் வந்து கொஞ்சம் ஃபோட்டோஸ் வந்து ஷோ ஆகுது. Canon EOS 200D அந்த கேமராவில் எடுத்த ஃபோட்டோஸ் வந்து இதில் வந்து லோட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இதில் நீங்கள் வந்து பேக் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இது வந்து லோட் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா 0 hours 41 minutesங்கிற ஷோ ஆகுது. இதில் ரைட் சைடில் பிளாக்குங்கிறது போட்டிருப்பாங்க. இதில் வந்து 77,44,512 பிளாக்ஸ் இருக்குது. அதில் வந்து இவ்வளோ தான் வந்து ஸ்கேன் ஆகிருக்கு. ஸோ இது டோட்டலாக வந்து ஸ்கேன் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபைல்ஸ் எல்லாம் வருதுங்கிறதையும் பார்ப்போம். சப்போஸ் இதில் வரலைன்னா வேறு ரிகவரி சாஃப்ட்வேர் நீங்கள் வந்து போட்டு ரிகவரி பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுக்கு வந்து ஃபுல் ஸ்கேன் ஆனதுக்கப்புறம் இந்த ஃபைல்ஸை நீங்கள் வந்து சேவ் பண்ணுறது மூலமாட்டு அது வந்து ரிகவரி ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்கள் ஃபைல்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம், ஒரு சில ஃபைல்ஸ் டேமேஜ் ஆகி வரும். அப்படி டேமேஜ் ஆகி வரக்கூடிய ஃபைல்ஸை உங்களோட சிஸ்டமில் இருந்து உடனே நீங்கள் வந்து டெலிட் பண்ணணும். இல்லைன்னா ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஃபைல்ஸ் புதுசாக நீங்கள் வந்து ரிகவர் பண்ண ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே அதை வந்து டேமேஜ் பண்ணி தள்ளிட. அதையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இது வந்து எவ்வளோ நேரத்தில் வந்து ஸ்கேன் ஆகி ரிகவரி பண்ண முடியுங்கிறதை பார்ப்போம்.
இப்போ பார்த்துட்டிங்கன்னா அது கரெக்டாக சொன்ன மாதிரியே ஃபுல்லாக வந்து ஸ்கேன் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட 30 மினிட்ஸ் ஆட்ட வந்து ஃபுல்லாக வந்து ஸ்கேன் ஆகிடுச்சு. ரீகன்ஸ்ட்ரக்டிங் ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸுங்கிற மாதிரி ஷோ ஆகுது. இப்போ பார்த்திங்கன்னா எஸ்டாப்ளிஷிங் ஃபைல்ஸை வந்து இது வந்து எடுத்துக்கிட்டு இருக்கு. அதாவது எஸ்டிமேட்டிங் ரிகவரி சேஞ்சஸ்ன்னு போட்டு ஏதோ ஃபைல் ஃப்ராக்மெண்டர் ப்ராசஸ்டுன்னு அந்த மாதிரி போட்டுருது. என்னங்கிறது கிளியராக தெரியல. ஓகே, இது முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தா தெரியும். கொஞ்சம் புதுசாக பார்க்குறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நான் ரிகவரி போட்டாலும் நான் வந்து இந்த பேஜில் அதை வச்சுருக்க மாட்டேன். டைரெக்டாக நான் வந்து அங்கே போய் தான் இருந்து பார்ப்பேன். ஸோ இதில் வந்து ரிவ்யூ ஃபவுண்ட் டேட்டாஸ், அதாவது ஃபவுண்ட் ஃபைல்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா இதில் வந்து எல்லா ஃபைல்ஸுமே இருக்கும். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ஃபோல்டர்ஸும் அப்படியே தான் இருக்குது. ஸோ அதே வந்து இங்கே பாருங்கள், இதில் ஒரு 7 ஜிபிக்கு ஒரு ஃபோல்டர் இருக்குது. ஐ திங்க் இதுன்னு நான் நினைக்கிறேன். இல்லை, இது வந்து 7 ஜிபிக்கு இருக்குது. அது என்னன்னு தெரியல. டிஎம்ஜி ஃபைல்ஸ் அந்த மாதிரி இருக்குது. ஸோ பட் நம்மளுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா பிக்சர்ஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீடியோஸ் அந்த மாதிரி தான். ஸோ இதில் வந்து ஒரு டிக்கு, அதுக்கப்புறம் வீடியோஸ் இதில் ஒரு டிக்கு, நெக்ஸ்ட்டு இதை வந்து ஸ்கிப் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஆடியோஸ் வேண்டாம். இப்போதைக்கு நம்மளுக்கு 5 ஜிபிக்கு தான் ஃபைல்ஸு. ஸோ இது எல்லாமே டிக் போட்டுவோங்க. டிக்கு போட்டுட்டு ரிகவரி கொடுத்துவோங்க. அதுக்கப்புறம் டெஸ்டினேஷன் கேட்கும், அதாவது எங்கே சேவ் பண்ணி வைக்கணுங்கிறது. அதில் நீங்கள் வந்து ரைட் சைடுக்கு அந்த இதை ஆப்ஷனை கிளிக் பண்ணி டெஸ்க்டாப்பை கொடுத்துட்டு இதில் வந்து ரைட் கிளிக் பண்ணி உங்களுக்கு ஒரு ஃபோல்டர் வந்து க்ரியேட் பண்ணிவோங்க. நியூ கொடுத்து ஒரு ஃபோல்டர் வந்து க்ரியேட் பண்ணிவோங்க. அல்லது நீங்கள் ஆல்ரெடி ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிங்கன்னா அதை வந்து செலக்ட் பண்ணிடுங்க. இது வந்து இப்போது செலக்ட் பண்ணிவிட்டு செலக்ட் ஃபோல்டர் கொடுத்துவோங்க. இதுக்கப்புறம் இதில் வந்து ஓகே கொடுத்துட்டிங்கன்னா அது எல்லா ஃபைல்ஸுமே ரிகவரி பண்ண எடுத்துக்கும். அதாவது எல்லா ஃபைல்ஸும் ரிகவரி ஆகும். கிட்டத்தட்ட 8717 ஃபைல்ஸ். இதில் வீடியோ, இமேஜ், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஏதோ ஒரு ஃபைல்ஸ் எல்லாமே இருந்துச்சு. ஸோ இதில் வந்து ஃபோல்டர்ஸ் அந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வரும். கிட்டத்தட்ட 60 மினிட்ஸ் 70 மினிட்ஸ்னு காட்டுது. பார்ப்போம் இது எவ்வளோ நேரத்தில் முடியுங்கிறது. இது இவ்வளோ தான் நம்ம ரிகவரி பண்ணுறது. இதில் வந்து ரிகவரி ஆகும் டெலிட்டட் ஃபைல்ஸுமே வரும், அதில் இருக்கக்கூடிய ஃபைல்ஸுமே வரும். கிட்டத்தட்ட 8000 ஃபைல்ஸுன்னு காட்டுது. நம்ம வந்து முன்னாடி போய் பார்த்தா தெரியும். இது வந்து இன்னொருத்தவங்களோட மெமரி கார்டு. ஸோ நான் வந்து பார்க்க போகிறதில்ல. ஃபைல்ஸ் வந்து காப்பி பண்ணி அவங்கள்ட்ட கொடுத்துறேன், மெமரி கார்டையும் கொடுத்துறேன். ஸோ நீங்களும் இதே மாதிரி உங்களோட டேட்டாஸ் வந்து ரிகவரி பண்ணலாம். மெமரி கார்டு இல்லை, வேறு எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து ரிகவரி பண்ணலாம். அதுக்காக மொபைலில் ரிகவரி பண்ணலாமான்னு கேட்காதீங்க, அதை வந்து பண்ண முடியாது. மொபைல் ரிகவரி பண்ணுறதுக்காக தான் நானும் வந்து நிறைய சாஃப்ட்வேர்ஸ் வந்து செக் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆல்ரெடி ஒரு வீடியோ தான் போட்டிருக்கேன் மொபைலில் இருக்க டேட்டாஸ் ரிகவரி பண்ணுறது. பட் அதில் ரிகவர் ஆனதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம மொபைலில் ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஃபைல்ஸை அதை வந்து ரிகவரி பண்ணி கொடுக்குது. மற்றபடி டெலிட்டட் ஃபைல்ஸை வந்து ரிகவரி பண்ணலை. சாஃப்ட்வேர் இருக்குது, ஒண்டர்ஷார் ரிகவரி, டாக்டர் ஃபோன் அந்த மாதிரி இருக்குது. பட் வந்து நான் யூஸ் பண்ண வரைக்கும் அது எனக்கு வந்து எந்த ஒரு ஃபைலுமே ரிகவரி பண்ணி கொடுக்கல. அதனால நான் வந்து அதை பற்றி நான் வந்து வீடியோஸும் போடலை. இது எல்லாமே வந்து ரிகவரி பண்ணி கொடுக்குறதுனால வந்து நான் வீடியோஸ் போடுறேன். இந்த சாஃப்ட்வேர்ஸ் மூலமாட்டு உங்களுக்கு வந்து டெட்டான ஹார்ட் டிஸ்க்கு, டெட்டான பென்ட்ரைவ் இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து டேட்டாஸ் எடுக்கலாம். முக்கியமான ஒரு விஷயம், அந்த ஹார்ட் டிஸ்க்காக இருந்தாலும் சரி, பென்னாக இருந்தாலும் ஒர்க் ஆனால் மட்டும்தான் எடுக்க முடியும். ஒர்க் ஆகலைன்னா டேட்டாஸ் எடுக்க முடியாது. அதாவது இதன் மூலமாக எடுக்க முடியாது. அந்த ஹார்ட் டிஸ்க் பென்ட்ரைவ் எதுவாக இருந்தாலும் ஒர்க் பண்ண வச்சுட்டு எடுக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுவோம், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிவிடுங்க. ரொம்ப சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வேறு ஏதாச்சும் வீடியோஸ் வேணால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ அல்லது நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அல்லது நம்மளோட டெலிகிராம், இன்ஸ்டாகிராம் தாராளமாக வந்து கனெக்ட் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் அதிலே வந்து நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் ஆனதுனால அதில் நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.